ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே உமன்ஸ் டே விஷஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கார்மெண்ட்ஸ்லேருந்தும் நம்ம ஏஞ்சல் பொட்டிக்லேருந்தும் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். முதலாவது பார்த்திங்கன்னா நம்ம ரங்கோலி போட்டி தான் வச்சுருந்தோம். அடுத்து நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா ரங்கோலி காம்படிஷன் தான் வச்சுருந்தோம். எல்லாருக்குமே ஒரு பாக்ஸ் மாதிரி இடம் கொடுத்துட்டு 20 நிமிஷத்துக்குள்ளே போடணும் அப்படின்னு டைமிங் கொடுத்துட்டோம். அதில் எல்லாருமே சூப்பராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. கலர்ஃபுல்லாக எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு பேட்டர்னில் ரங்கோலி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடமே பார்த்திங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்க என்னென்ன பேட்டர்ன் எடுத்தாங்களோ அந்த ரங்கோலியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு கண்டிஷனுமே நம்ம கொடுத்துருந்தோம், யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையுமே அவங்க ஃபாலோ பண்ணி சூப்பராக ரங்கோலி போட்டு முடிக்க போகிறாங்க. இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு அளவுக்கு முடிக்கிற லெவலுக்கு வந்துருச்சு. நிறைய பேர் முடிச்சிட்டாங்க அந்த டைமிங்குள்ளேயே. சிம்பிளாக போட்டாலும் எல்லாருமே சூப்பராக போட்டிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபயர்லெஸ் குக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதை பற்றி அவங்களே நம்ம என்ன பண்ணணுன்றதை சொல்லுவாங்க. அவள் லட்டா பேர் வைக்க தெரியலையா? கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், யூடியூப்ல பார்த்தேன். இது தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு லைட்டா புளிச்சு விட்டு வச்சு அதுக்கு என்ன டிஷ்னு தெரியலக்கா. சரி சொல்லிடுவோம். அதுக்கடுத்து ஈஸ்வரி என்ன பண்ணுறீங்க? தயிர் சோறா? சரி, தயிர் சோறுனா நம்ம அரிசி அடுப்பில் தானே வச்சுருப்பீங்க. அவள் தயிர் சோறு, அவள் தயிர் சாதம், இளநி ஜூஸு. சரி சரி, அவள் தயிர் சாதம், இளநி ஜூஸு, பாசி பயிர் கொண்டு வந்துருக்கீங்க. அம்மா என்ன பண்ண போகிறீங்க? அவள் லட்டு. கவிதா சிஸ்டர் அவள் லட்டு. அருணா நீங்கள் சத்து மாவு உருண்டை. நித்யா இங்கே பார்த்து சொல்லணும். ப்ரெட்டு கேக்கு. ஓகே, எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல எஃபெக்ட் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டேபிளில் எல்லாருமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க பண்ணதை நாங்கள் நம்பர்ஸ் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த நம்பர் அப்படின்னா அந்த நம்பர்ஸை அவங்க டிஷ்ஷஸ்க்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஜட்மெண்ட் பண்ண பார்க்கும்போது அவங்க நம்பர்ஸ் வச்சு தான் மார்க் போடுவாங்க. இவங்களோட பேர் யாருக்குமே தெரியாது. நம்பர்ஸை வச்சு எந்த டிஷ் நல்லா இருக்கோ அதுக்கு இவ்வளோ மார்க் அப்படின்றத ஜட்ஜு போடுவாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டு ஹேர் ஸ்டைல் ஆரம்பிச்சிட்டோம். ஹேர் ஸ்டைல் காம்பினேஷனுமே வச்சுருந்தோம். ஃப்ளார்ஸ் வச்சு எல்லாமே சூப்பராக ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ரைடலுக்கு கூட பண்ணலாம், அந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த காம்படிஷனுக்கு. அதுக்கடுத்து எல்லாருமே சேர்ந்து ஒரு சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்த பின்னாடி ஜட்ஜு பார்த்திங்கன்னா இதெல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கு கோலப்போட்டிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மார்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒவ்வொரு ஆள் டிஷ்ஷஸுமே தனித்தனியாக அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் என்ன எப்படி பண்ணீங்க, என்னென்ன கலந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க் போட்டாங்க. எல்லாருக்குமே மார்க் போட்டு முடித்தோடனே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜட்ஜ் எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸ்பீச் கொடுத்துட்டு அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சு. லேடிஸ்க்கு என்னென்ன மோட்டிவேஷன் தேவையோ அது எல்லாமே அந்த ஸ்பீச்சில் இருந்துச்சு. அந்த ஸ்பீச் முடிஞ்சோடனே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கலையரசி மேமையும் உமா மகேஸ்வரி மேமையும் நம்ம கூப்பிட்ருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கருத்தை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தவங்க அவங்களோட மோட்டிவேட் ஸ்பீச்சை பேசும்போதே எப்படி இருந்துச்சுன்னா அவங்களும் சேர்ந்து பேசுகிற மாதிரி அப்படியே ஒரு நம்ம மீட்டிங் மாதிரி அப்படி வச்சுருந்தோம். அதுக்கு எல்லாமே அவங்கவுங்களுடைய கருத்தை அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி பார்த்திங்கன்னா டைமிங் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான மெசேஜுமே கிடச்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே நம்ம ப்ரைஸ் கொடுத்தோம். ஜட்ஜ்மெண்ட் வந்தவங்களே அவங்களே ப்ரைஸ் எல்லாத்துக்குமே கொடுக்க சொல்லியிருந்தோம், அவங்க கொடுத்தாங்க. இது முடித்தோடனே பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ப்ரைஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாருமே ப்ரைஸ் வாங்கிக்கிட்டாங்க. ப்ரைஸுக்கு அடுத்து என்ன சொன்னால் இன்னொரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்குது, அதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தோம். இப்போ ப்ரைஸ் தான் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே கலந்துக்கிட்டவங்க ப்ரைஸ் வாங்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் மகேஷ் ராஜா சார் தான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாரு. இது மாதிரி உங்களுக்கும் உமன்ஸ் டே ஜாலியாக போயிருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.